நான் எதையும் எழுதி வைத்து பேசவில்லை. பேச்சில் ஏதாவது குறை இருப்பின் தள்ளிவிடவும், நல்லதை எடுத்துக்கொள்ளவும். அதாவது, நாங்கள் புதுப்பாளையம் அரசு பள்ளியில் படித்தவர்கள் 1969 வரை. பின்பு சாரதா கல்லூரியில் பியூசி பிஏ படித்தோம். ராணிமேரி கல்லூரியில் எம்ஏ படித்தோம். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎட் எம்எட் படித்தோம். எல்லா இடத்திலுமே எங்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் இருந்தார்கள். அடிப்படையாக புரியும்படி சொல்லிக் கொடுத்தார்கள். அதையே நானும் 31 ஆண்டுகளாக பள்ளியில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தேன். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அதனால் பயன்பெற்றுள்ளார்கள் என்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அவ்வாறு பள்ளியில் படிக்கும்போது வீரத்தாய் என்ற தலைப்பிலே ஒரு நாடகம் எங்களுக்கு ஆண்டு விழாவிற்கு. அது சேரன் செங்குட்டுவன் வசனத்திலிருந்து சிறிது வேறுபட்டிருக்கும். தன் மகனை போரிலே இறந்துவிட்ட ஒரு தாய், வீரத்தாய், அவள் சொல்லுவார், என்று உன்னை காண்பேன் என்று ஒரு நேரம் சொல்லிவிட்டு, விழுப்புண்பட்டு நீ இறந்ததனால் எனக்கு அழியா புகழை தேடி கொடுத்து விட்டாய் என்று ஒருவரும் நாட்டுப்பற்றுடன் பேசுவதாக அந்த நாடகம் அமைந்திருக்கும். அது சேரன் செங்குட்டுவன் என்று நாடகமாக நடிகர் திலகம் ஓரங்க நாடகமாக பேசுவதாக அமைந்தது. அது நான் தேசிய மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழாவிற்காக சொர்ணம் என்ற +2 மாணவிக்கு கற்றுக் கொடுத்து, ஆசிரியர் பயிற்சி மாணவிகளையும் வைத்து திறம்பட நடித்து, ஸ்டேஜும் இல்லாமல் ஒப்பனையும் ஆளும் இல்லாமல் இவ்வளவு சிறப்பாக செய்தீர்களே என்று சொல்லும் அளவிற்கு செய்தார்கள். அது குழந்தைகளை சேரும், என்னுடைய மாணவிகளை போய் சேரும். அந்த பெண் இப்பொழுது டாக்டரேட் முடித்துவிட்டு, அக்ரி முடித்து டாக்டரேட் முடித்து பெரிய பதவியில் அந்தமானில் இருக்கின்றாள். நானே மறந்துவிட்டேன், நீங்கள் இன்னும் எப்படி நினைவு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்பாள். அதை ஒரு நிமிடம் கூறுகிறேன். அன்று ஒரு நாள் அரசு கட்டிலில் அமர்ந்திருந்த ஒரு நாள், சேர சோழ பாண்டியர்கள் மூவரும் அரசு கட்டிலில் அமர்ந்திருந்த நாள். நம்முடைய பழம்பெரும் சரித்திரத்தை சொல்லும் ஒரு ஏடு சேரன் செங்குட்டுவன் தம்பி இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு பகுதி. கண்ணைக்கு சிலையமைக்க கல் கொண்டு வந்த கதை. இதில் முதலிலே அணிபெரும் புரவி ஆட்கொள் படையுடன் நாம் அரசு கட்டில் வீற்றிருந்த நாள், வடபுலத்தில் தீராதி தீர தீனதயாபர தெய்வீக வம்ச வேதாந்த சாகர வீரக்குல திலக கனகவிசையர் ராஜபுதனத்து அரசர்கள் கனகவிசையர் பராக் பராக், வாருங்கள், வந்து அமருங்கள். வந்துவிட்டோம். அனைவரும் சுயவர சுந்தரிக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் போலும். ஆமாம் ஆமாம், நீங்கள் இருவரும் வந்து விட்டீர்களே, கனகரும் விசையரும். உங்களில் ஒருவர் ஜெயித்து விட்டால் பிறகு போராட்டம்தான். யாரப்பா நீ, என்ன பேசுகிறாய்? தமிழ், செந்தமிழ், உலகத்தோடு பிறந்த தமிழ், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ். சுயவர மண்டபத்தில் உனக்கென்ன வேலை? விந்தையான கேள்வி வேந்தரே. உன் போன்ற வயோதிகர்களுக்குத்தான் வேலை, எம் போன்ற வாலிபர்கள் வரக்கூடாது போல். அதுபோதும், நீ யார் என்று சொல். நான் புலவன், வடநாடு யாத்திரை வந்தேன், இங்கு பார்க்கலாம் என வந்தேன். புலவன் என்றால் உனக்கு கவிதை பாடத் தெரியுமா? கத்தி தோக்கத் தெரியாத வீரன், கவிதை புனையாத புலவனை தமிழகம் இதுவரை கண்டதே இல்லை. அப்படி என்றால் ஒரு கவிதை சொல்லு பார்க்கலாம். கங்கை நதி தீரத்திலே போராடினான் தமிழன், காவிரியின் ஓரத்திலே புகழ்பாடினான், பொங்குகடல் அத்தனையும் கட்டியாண்டான், போதளத்தில் மேலவன் என்று உலகம் போற்ற. போதும் போதும், நிறுத்து நிறுத்து. எம் போன்ற அரசர்கள் அன்று இல்லை போலும். இன்று வந்து கால் வைத்து பாருங்கள். காவானாவில் கனகனும் விசயனும் செப்பியதை சேரனுக்கு சென்று உணர்த்துவேன். வருகிறேன். இங்கு சேரன் செங்குட்டுவனும் வேண்மாளும் மலைவளம் கண்டு மகிழ்கின்ற நேரத்தில் செங்குட்டுவன் மனைவி வேண்மாள் ஒரு கதை சொல்லும்படி கேட்கின்றாள். அப்பொழுது, இதோ கூறுகிறேன் என்றதும், ஒரு காதல் கதையொன்று சொல்லுங்கள் என்கிறாள். அது சுவைக்காது கண்ணே என்றாள். நடக்காத கதையொன்று சொல்லுங்கள் என்றாள். அது சுவைக்காது கண்ணே என்றாள். இதோ புறநானூற்றிலிருந்து. அது வேற கதை தானே? வேண்டாம், இல்லை,
வீரமும் காதலும் கலந்த கதை சற்று கூறுகிறேன் கேளேன். தமையனையும் கணவனையும் போர்க்களத்தில் இழந்த தமிழகத்து கிளியுறுத்தி தன் மகனையும் போருக்கு அனுப்பிய புறக்காட்சி வெண்மாள் சற்று கூறுகிறேன் கேள். தமிழகத்து புதுமணலில் களமமைத்து கோபுரத்து கலசத்திலே யார்கொடிதான் பறப்பதோ என்று சேர சோழ பாண்டியர்கள் இன்று போல் அன்றும் போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் அது. அப்பொழுது அயலூர் சென்றிட்ட அவர் கணவன் புனல் போக்கும் விழியுடனே வந்திட்டான். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான். இல்லை இல்லை, முல்லையூர் படையில் பகைவர் ஒரு வீரர் குறைந்தால் நல்லதொரு உடையில் கிளிசல் விழுந்தது போலென்றோ, அதனால் உடைவட்ட கண்ணீர் அணையிட்டதத்தான் என்றாள். அவனோ புகைவிட்டு கிளம்பும் எரிமலையென குகை விட்டு கிளம்பும் புலியென வாளெடுத்தான் சூளுரைத்தான் சுக்கு 100 தான் சூழ்ந்து வரும் படை என்றான். நாடு வேட்காமல் வீடு திரும்பேன் என்றாள். எதற்கும் திரும்பி வருவேனோ இல்லையோ இந்தா ஒரு முத்தம் என்றான். தொடுத்தான் வானம் பகைவர் மீது. பார் பார் அந்த பைங்கிளியின் கண்ணாளன் பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து சிப்பாய் எல்லாம் வியந்துரைத்தார். அத்தானுக்கு வரும் வெற்றிகளை அடுக்கடுக்காய் வரும் வெற்றிகளை கேட்டு அந்த கட்டாணி முத்தாளோ கண்வழியே சிரித்திட்டாள், குதித்திட்டாள், புதுப்பெண் அமைத்திட்டாள். பகைவர் கோட்டைகள் வீழ்ந்தன, குதிரைகள் கால்கள் உடைப்பட்டன, வேளப்படைகள் விழப்பட்டன. பட்டாளத்து சிப்பாய்கள் வந்தனர். வெற்றி உன் கணவனுக்கே என்றனர். வேந்தரின் தூதுவர்கள் வந்தனர், வாழ்த்துக்கள் கூறினர். வீட்டோர தோழிகள் வந்தனர், வெற்றி மீட்டோலை வாசித்து மகிழ்ந்தனர். அந்த நேரத்தில் ஏன் அந்த மனிதன் வந்தானோ இளவு செய்தி சொல்ல. கண்ணல்ல என்னருமை பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே களச்செய்தி கடைசி செய்தி என்றான். அந்தோ மாவிளை தோரணம் கட்டி மணவிழா மேடை தன்னில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளன் நல்ல மார்பிலே வேள் தாங்கி சாவிலே வீழ்ந்து விட்டான் என்றாள். அச்சடித்த தமிழ் பதமை ஆரணங்கு கொத்தான குடும்பம் அதை கொத்தாமல் கொத்துவிட்ட கொடுஞ்சாவை பழித்தாள் இழித்துரைத்தால் இனி என்ன மிச்சம் என்றும் கனியழுகி போலவென்றும் அத்தான் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதால் சோகத்தால் வீழ்ந்துவிட்ட அவள் காதில் பகைவரது போர் முரசு கேட்டதுதான் மிச்சம். எழுந்தாள். மட்டில்லா புகழ் கொண்ட தமிழ்நாட்டிற்கோ அன்றி வீட்டிற்கே வாழ்வேன் என்று பட்டினியால் இனம் கண்டு நாள்வார்க்கும் மாதரசி தான் பெற்ற இளம் புதல்வன் அட்டியின்றி ஆலமரத்தடி ஆசானிடம் கல்வி கற்கச் சென்றிருக்கும் நினைவு வந்தது. ஓடினாள். அம்மா என வாய்ந்தான் அழகுமிகு மழலைச் சொல் மொழி அன்பு செல்வம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றாள். இல்லை இல்லை, என் சாவூர் சென்றிட்டார், என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் மானம் அழியாத மானம், அதை சுவைக்க நீயும் வாய் என்றாள். வந்துவிட்டான் குலக்கொழுந்து. குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகின்றாள். பகைவரது படையெடுப்பால் நம் குடும்பம் தலையுதிர்த்த மரம் போல் ஆனதடா. ஆனாலும் கவலை இல்லை, களம் சென்றார் மாண்டார் என்று உலகம் உள்ளளவும் பெயர் பூண்டார். நீயும் இது உன் தாய் திரு நாடு, உடனே ஓடு, பகைவரை சாடு, பரணி வாடு என்று பாருமயிர் குடுமி என்னை தடவி ஒரு மகன் அல்லது இல்லோள் செருமுகம் நோக்கி செல்கன விடுமே என்று பாடிய ஒப்பூர் மாசாத்தியார் பாடல் நினைவுக்கு வருகிறது. தன் மகனை அழைத்து எண்ணெய் தடவி தலை சீவி வெள்ளையாடையை உடைத்து இரத்த கரைபடிந்த பரம்பரையாக பயன்படுத்தப்பட்ட வாளினை கையிலே கொடுத்து சென்று வா மகனை செருமுகம் நோக்கி என்று விட்ட திரு அணங்கு தன்னை போற்றி பாடாதார் உண்டோ இப்பூவுலகில் வேண்மாள் என்று செங்குட்டுவன் வேண்மாளுக்கு சொல்லுவதாக அந்த பாடல் புறநானூற்று பாடல். கெடுக சிந்தை கடிதிகள் துணிவே மோதின் மகளிர் ஆதலும் மிகுமே மேனால் உற்ற செருவில் எழுதன் கொழுநன் பெருநிறை விளக்கி ஆண்டுபட்டனே. நெருநல் உற்ற செருவில் களிநிறை எறிந்து தன் சமையன் ஆண்டுபட்டனே. இன்றும் செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்கி வேல்கை கொடுத்து வெளிதி விரித்து ஒளியி பாருமயிர் குடுமி எண்ணெய் நீவி ஒரு மகன் அல்லது இல்லோள் செருமுகம் நோக்கி செல்வென விடுமே
கெடுக சிந்தை கடிதிவள் துணிவே மோதின் மகளிர் ஆதலும் மிகுமே என்று புறநானூற்று செய்யுள் கூறுவது இந்த கருத்து. இதை வசனமாக எழுதி நாடகமாக நடித்து நடிகர் திலகம் பேசி புகழ் பெற்றார். அவரால் இந்த தமிழுக்கும் புகழ் சேர்ந்தது. இதை நாங்கள் பள்ளியில் நாடகமாக நடித்தோம். நம்மிடம் பயின்ற மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தோம். இன்றளவும் அவர்கள் அதை மனதில் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகள் எல்லாம் பயின்ற காலம் இன்று எப்படியோ போய் கொண்டிருக்கிறது என்று நினைக்கும்போது சிறிது கவலையாகத்தான் இருக்கின்றது. ஆகவே அதோடு அப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த புலவர் வடக்கிருந்து வந்து உண்டு 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 ஒழுத்தவர்கள் உண்டு. கண்ணைக்கு நாம் சிலை எடுக்க கல்குணர்ந்த போது கனகனும் விசயனும் இல்லாத போது சென்றோமாம். இப்பொழுது வந்து அடியெடுத்து வைத்து பார்க்கட்டும் என்கிறார்கள். வெண்மாள் வேலுக்கு வேலை வந்து விட்டது, வேரத்திற்கு ஓலை வந்து விட்டது, நாடு மீட்காமல் திரும்பேன் என்று புறப்பட்டு சென்று 32 திங்கள் போர் நடக்கின்றது. வெற்றியும் கண்டார்கள். அரசே, நாம் புறப்பட்டு வந்து 32 திங்களாகிவிட்டதே, தாயகம் திரும்ப வேண்டாமா? புறப்படுவோம். இந்த இடத்திற்கு பெயர் என்ன? வெல்லவா? அரசே, இந்த இடத்திற்கு பெயர் குயிலாழுவும். குறித்துக்கொள். இங்கு படர்ந்திருக்கின்ற பாறைகள் எல்லாம் நம் வீரம், தமிழர் வீரம் செறிந்த ஏடுகள். குறித்துக்கொள். அதோடு கண்ணைக்கு சிலை எடுக்க கல் வேண்டும் அல்லவா? அதை சுமக்க சரியான எருதுகள் கிடைத்து விட்டன. இந்த கனகவிசையின் தலையின் மீது சுமத்தி கொண்டு வா, புறப்படுவோம் என்று சொல்லுவதாக தமிழன் மீது வீசினாய் ஒரு சொல், இப்பொழுது தூக்கு கல் என்று அந்த நாடகம் முடியும்.